முடியாதது பாடல். இரு தேடகள் ஒரு பொய் லிங்கத்தின் அடியும் முடியும் காண தேவர்கள் இருவர் புறப்பட்டார். அன்னப்பறவையாய் பிரம்மன் மேலே பன்றியாய் நாரணன் கீழே கிளம்பினார். பல யுகங்களாய் தேடியும் கண்டில முடிவறியா வடிவம் அதுவன நாரணன் உணர்ந்து மீண்டும் திரும்ப பிரம்மன் விடாமல் பறந்தான் மேலே. உச்சியில் இருந்து வந்த தாழும் பூவை கண்டான். எவ்வளவு பூ என கேட்பான். கோடி யூகங்கள் ஆகும் என்றிடவே உன் சாட்சி வேண்டும் என்ன வேண்டினான். தாழும் பூவும் சம்மதித்ததாம். இருவரும் திரும்பினர் வந்த வழி. சர்வமும் கண்ட பரம்பொருள் அறியாமல் பிரம்மன் பொய் கூறினான். துணைக்கு தாழம் பூ நன்றியாய் நன்றியாய் நாரணன் கீழே கிளம்பினார். பன்றியாய் பன்றியாய் நாரணன் கீழே கிளம்பினார். பல யுகங்களால் தேடியும் கண்டிட முடிவறியா வடிவம் அதுவென நாரணன் உணர்ந்து மீண்டும் திரும்ப பிரம்மன் விடாமல் பறந்தான் மேலே. உச்சியில் இருந்து வந்த தாழம் பூவை கண்டான். எவ்வளவு தூரம் என கேட்டான். கோடி யுகங்கள் ஆகும் என்றிடவே பொய் சாட்சி வேண்டும் என வேண்டினான். தாழம் பூவும் சம்மதித்ததாம். இருவரும் திரும்பினர் வந்த வழி. சர்வமும் கண்ட பரம்பொருள் அறியாமல் பிரம்மன் பொய் கூறினான். துணைக்கு தாழம் பூ பதில் உரையை கேட்டுச் சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடமிருந்து தோன்றியவன் என்று பதில் உரை அளித்தார். இதைக் கேட்ட பிரம்மதேவர் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு உரையாடினார். ஸ்ரீமன் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் இரகசியம் என்றும் கூறினார். இதைச் சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார். இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது. அவ்வேளையில் அக்னி சொரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். இதைக் கண்ட இருவரும் தம்மை விடச் சக்தி இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர். அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர். அப்போது லிங்க ரூபத்தில் இருந்து ஓர் அசரீரி உருவாகியது. அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரி உரைத்தது. இதுவே சரியென முடிவெடுத்த இருவரும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண பிரம்மதேவர் தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார். ஜோதி லிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்தல். ஸ்ரீமன் நாராயணனும் பிரம்ம தேவரும் பல யுகங்களாக தமது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் லிங்கத்தின் அடியையோ முடியையோ காண இயலவில்லை. ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார். ஆனால் பிரம்ம தேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார். ஒரு சிறு கால இடைவெளியில் லிங்க வடிவத்தின் உச்சியில் இருந்து ஒரு தாழம் பூ கீழே வருவதை பிரம்ம தேவர் கண்டார். பிரம்ம தேவர் தாழம் பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என வினவினார். அதற்கு தாழம் பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது. இதை கேட்ட பிரம்ம தேவர் மலைப்புற்று இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார். சிறிது நேரச் சிந்தனைக்குப் பின் தாழம் பூவிடம் ஒரு உதவி வேண்டும் என பிரம்ம தேவர் வேண்டினார்.
பிரம்ம தேவரின் வேண்டுகோளை ஏற்று. வேண்டிய உதவியை அளிப்பதாக தாழம்பூ வாக்குறுதி கொடுத்தது. பிரம்ம தேவரும் தாழம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கு செல்ல பயணம் மேற்கொண்டனர். ஆனால் இவர்கள் இருவரும் சர்வமும் உணர்ந்த பரம்பொருள் இவை அனைத்தையும் கண்டுகொண்டுள்ளார் என்பதை மறந்தனர்.